நீங்கள் உணர்ந்த முதல் ஞானம் என்ன? தொடர்ந்து உணர்ந்த ஞானங்கள் என்ன? நான் உணர்ந்த முதல் ஞானம் என்ன? தொடர்ந்து உணர்ந்த ஞானங்கள் என்ன? நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, எனக்கு அப்போ 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 6ஆம் வகுப்பு முன்னாடி படிக்கும்போது தமிழ் வாத்தியார் புலால் மறுத்தல்னு ஒரு திருக்குறளை நடத்தினாங்க. ஒரு அதிகாரம், புலால் மறுத்தல் அதிகாரம். புலால்னா என்ன அப்படின்னா மாமிசம் உண்ணாமைன்னு அர்த்தம். அதுதான் எனக்கு சர்க்குன்னு ஏற்பட்டது. அதாவது பிணத்தை திங்குற மாதிரி பிணத்தை திங்கிறதுன்னு சொல்லி பாடம் எடுத்தாங்க. புலால் மறுத்தல் தப்பு, அது பாவம், அது கேவலம், இப்படிலாம் அந்த மாதிரி எங்களுக்கு பாடம் எடுத்தாங்க. ஸோ அது மாதிரி பாடம் எடுக்கும்போது எனக்கு மனசில் அது நறுக்குன்னு பதிஞ்சது. நான் அப்போத்துலேருந்து என்னுடைய 9.5 வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும்னாக்கா அந்த வயசுலேயே எனக்கு அப்போ வயசு கூட கம்மி தான், 9 வயசு தான் எனக்கு கரெக்டாக. ஆமாம், முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் 9 வயசு தான். ஏன் அப்படின்னா 10 வயசில் தான் நான் 6ஆம் கிளாஸ் போனோம் அப்படின்னாக்கா அப்போல்லாம் காது எட்டுதான்னு பார்த்து சேர்த்துறாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சேர்த்து விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக இந்த 9 வயசில் எனக்கு கிடைச்ச முதல் ஞானம் புலால் மறுத்தல் தான். பிற்காலத்தில் அது அப்போவே நடந்ததும் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த நிகழ்ச்சி கூட சொல்லிடுறேன். நான் புலால் மறுத்தலுங்கிறத கேட்டுட்டு நான் மைண்ட் செட் பண்ணிவிட்டேன், இனிமேல் அது சாப்பிடக்கூடாது, இவ்வளோ மோசமாக சொல்கிறாங்களே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். மதியம் அன்னைக்கு மதியமே நான் டீச்சருங்களுக்குன்னு ஒரு சாப்பிட்றதுக்கெலாம் ஒரு அறை இருக்கும், ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. அதில் இப்போ ரெஸ்ட் ரூம்னு சொன்னாலுமே அது வேறு மீனிங்காக இருக்குதுனால என்னால் சொல்ல தெரியல. அந்த காலத்தில் அதை தான் ரெஸ்ட் ரூம்னு, டீச்சர்ஸு ரெஸ்ட் ரூம்னு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது பாடம் எடுத்த அந்த ஆசிரியை என்ன பண்ணுறாங்கன்னா மாமிசம் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் அப்போ என்ன பண்ணேன், ஒரு திருக்குறளை சொல்லிக்கிட்டே கடந்து போகிறேன். என்ன திருக்குறள்னா, கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க, டே இங்கே வாடான்னு கூப்பிட்டாங்க. கிட்ட போனேன், என்னத்துக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை மிஸ், ஒன்றும் இல்லைன்னு. இல்லை மிஸ், உங்களை பார்த்தோன்னே எனக்கு தமிழ் திருக்குறள் ஞாபகம் வந்ததுனால சொல்லிட்டு போகிறேன் மேடம். அந்த தமிழ் மீடியம் தான் கிளாஸ் டீச்சராகவும் இருந்தாங்க அந்த காலத்தில். அவங்க எதுக்கு இப்போ இதை சொன்னேன் அதை சொல்லு அப்படின்னாங்க. இல்லை மேம். அப்புறம் மேம் இல்லை மிஸ், இல்லை மிஸ், நீங்கள் புலால் மறுத்தல்னு எனக்கு பாடம் எடுத்தீங்க காலையில் 8 மணிக்கு, இப்போ நீங்கள் 1 மணிக்கு அதை தான் சாப்பிட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க அண்ணன் எப்படி யோசிச்சு ஒரு மாதிரியாக இருந்தாங்க. நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். கடைசியாக 5 வருஷம் அந்த ஸ்கூலில் படித்தேன். வெளியே வரும்போது அதே மிஸ் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. சொல்கிறாங்க, இந்த பையனால் நான் மாமிசம் சாப்பிட்றத நிறுத்திட்டேன்னு சொன்னாங்க. 9 வயசில் நான் நிறுத்திட்டேன்னு நினச்சேன். ஆனால் நான் இன்னொருத்தரையும் நிறுத்த வச்சுட்டேன். அந்த டைமில் மாமிசத்தை அந்த மிஸ்ஸையும் சாப்பிட விடாமல் கெடுத்துட்ருக்குறேன் நான் அப்படிங்கிறது எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஆக இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் ஞானம். பிற உயிர்களை கொல்லுவதும் தின்பதும் பிறருக்காக கொடுப்பதும் பாவம் என்று உணர்ந்தேன். இதுதான். அதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச ஞானங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கெல்லாம் அந்த ஞானம் கிடச்சிது. வாழ்க்கையில் நிறைய தோற்று போனேன், ஏமாற்றப்பட்டேன். தோற்று போகிறது இல்லை, ஏமாற்றப்பட்டேன். எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு தான் வருவேன். ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம யாரெல்லாம் நம்புகிறோமோ, அதாவது ஒரு நம்பிக்கை துரோகம்னு வச்சுங்களேன், நம்பிக்கை துரோகம் அல்லது ஒரு அன்பு,
யார் மேலே வைக்கிறோமோ அவங்க வந்து நம்மளை விட்டு விலகுறாங்க அல்லது நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் தான் வந்து அவங்க தகுதி தெரியாமல் தகுதிக்கு மீறி அவங்கள நம்ம நம்பிட்டோம்னு அர்த்தம். அவங்க தகுதி தெரியாமல் அவங்களோட தகுதிக்கு மீறி நம்ம அவங்கள நம்பிட்டோம்னு அர்த்தம். அல்லது தகுதி இல்லாதவர்கள் மீது நம்ம அதிகமாக அன்பை வச்சுட்டோன்னு அர்த்தம். இது ரெண்டுமே தப்பு. அந்த மாதிரி வச்சதுனால எனக்கு வந்து நிறைய நஷ்டங்கள் ஏற்படுது, இழப்புகள் ஏற்பட்டது. எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும் அப்படின்னா, ஒரு என்னுடைய 20களில், அதாவது என்னோட 25 வயசுன்னு வச்சிங்களேன், அந்த வயசில் எனக்கு ஒரு 35 லட்ச ரூபா நஷ்டம்னு வச்சிங்களேன். இன்றைக்கி ஒரு 30 வருஷம் பொறுத்து இன்றைக்கி அது எத்தனை கோடி ஆகிருக்கும் பார்த்துக்குங்க. ஸோ அது அன்றைக்கி இழந்தது தான் இன்றைக்கி பெரிய இழப்பு. அந்த மாதிரி இழந்தப்போ எனக்கு வந்து தாமரை இலை மீது தண்ணீர் விட்டால் அது ஒட்டாது பாருங்கள், அது மாதிரியே எல்லாரோடும் பழகிற மாதிரி ஆயிடுச்சு. அன்பாகவே ஒருத்தர் மேலேயுமே பரிபூர்ணமாக அன்பு செலுத்தவே முடிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அளவுக்கு மீறி அன்பு செலுத்தும் போது செலுத்தலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவங்க மேலே நல்லா நான் பழகிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செலுத்தலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒவ்வொருத்தரோட சுயரூபமும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது கடைசி வரைக்கும் யார் மேலேயுமே சொந்தம், பந்தம், உறவு, நட்பு, அக்கம் பக்கம், மேலே கீழேன்னு ஒருத்தர் மேலேயும் நம்மக்கிட்டால் அது மாதிரி வைக்க முடியல. ஏன் அப்படின்னா, அவங்கள யதார்த்தமாக இருக்கிறாங்க. யதார்த்தம் இல்லை, சராசரியாக இருக்கிறாங்க. நாம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ரெண்டாவது கிடைச்ச எனக்கான ஞானம் என்னன்னா, பற்றற்று வந்து பழகணும்னு. யாருக்கிட்டேயுமே வந்து அளவுக்கு மீறி பழகக்கூடாது, அளவுக்கு மீறி அன்பு செலுத்தக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு ஞானமாகவே நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறமா ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கப்புறமா பாருங்கள், முதல்ல படிக்கும்போது புலால் மரத்தில் உணர்ந்தேன். ரெண்டாவது வாழ்க்கையில் துரோகத்தால் பாதிக்கப்படும் பொழுது, நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்படும் போது மனிதர்கள் மீது வைக்கும் அன்பை நான் குறைத்து கொண்டேன். மூணாவதா இந்த விரக்தியிலேருந்து தான் துறவுலாம் வருதுங்க, ஞானம்லாம் வருது. அதுக்கப்புறமா வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து மனம் வருத்தப்பட்டோம்னா ரெண்டு விதமாக இல்லை சில விதமாக மனசை வந்து டைவெர்ட் பண்ணுவாங்க. டாக்டர் கூட சொல்லுங்கள், இவங்க மனநிலை சரினா இடம் மாறுங்கன்னுவாங்க. குளிர்ந்த பிரதேசங்களுக்கு போயிட்டு வாங்க, நாங்கள் ரம்மியமான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர சொல்லுவாங்க பாருங்கள். அதுபோல் ஒரு காதல் தோல்வி இருந்தால் கூட டக்கு புக்குன்னு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டாங்கன்னா தொந்தரவு இல்லை. அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து உறவுகளால் பாதிக்கப்பட்ட போது, நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்படும் போது, யாரெல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ அவங்களால நம்மெல்லாம் துரோகத்தாலையும் அல்லது நம்மளை நிராகரிக்கும் பொழுதும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து பெரிதாகும்போது நம்ம வந்து டைவர்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கெட்ட விஷயத்தில் மது அதுபோல் பழக்கங்களில் சில பேர் விழுந்துருவாங்க. தண்ணிலை மறக்கிறதுக்காக மதுவை கையில் எடுப்பாங்க. இப்படிலாம் போகிறது உண்டு. ஆனால் நான் வந்து ஆன்மீக ரீதியாக என்னை வந்து திசை திருப்பிக்கிட்டேன். முழுக்க ஆன்மீகத்துக்கு பின்னாடி ஆன்மீகத்தை நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். மகான்கள், சித்தர்கள், ஞானிகளை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க என்ன ஆகுதுன்னாக்கா, மகான்களுடைய தத்துவங்களெல்லாம் படிக்கும்போது யதார்த்தம், உலகம், மக்கள் இதெல்லாம் உணர ஆரம்பிக்கிறோம். அப்படி உணர்ந்த பட்சத்தில் அடுத்தவங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாதுன்னு இப்போ வந்து ஒரு ஞானம் வந்துச்சு. தீது நன்றும் பிறர் தர வாராங்கிறது என்னுடைய 3வது ஞானமாக இருந்தது. தீது நன்றும் பிறர் தர வாரா, நல்லது கெட்டது எல்லாமே என்னோட கர்மாவின் அடிப்படையில் நடைபெறுகிறது. இதற்கு வேறு ஒருவர் காரணம் இல்லை, அவர் கருவிதான் என்பதை உணர்ந்து கொண்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஞானம். அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு புரிய ஆரம்பிச்சு. நானுங்கிற அகந்தை அப்போ தான் ஆகாது. எல்லாத்தையும் அவன் தான் நடத்துகிறான்னு தெரிஞ்சிச்சு.
அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பதை புரிந்து கொண்டோம். எல்லாத்துக்கும் பின்னாடி காரணமாக இருக்குது கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுது. இன்னும் அதுக்கப்புறமா உணர்ந்த ஞானம் என்னன்னா, அவன் கூட கிடையாது, அது ஒரு சிஸ்டமேட்டிக் தான், சட்ட ரூல் புத்தகம் தான் அது, அதன்படி தான் நடக்குது. அவன் ஏன் கடவுள் நல்லவங்களுக்கு கூட கெடுதலை செய்கிறான் அப்படின்னு ஆராயும் போது தெரிய வந்தது, கடவுள் நல்லவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு ஒன்றும் அவனுக்கு எண்ணம் கிடையாது. நம்மளுடைய நல்லவன் அப்படிங்கிற ஐக்கான் இந்த ஜென்மத்துக்கானது தான வழிய பூர்வ ஜென்மத்துக்கானது இல்லை. இதுக்கு முந்தைய ஜென்மமும் நமக்கு வேலை செய்யுதுன்னு தெரிய வந்தது. அப்போது பூர்வீகத்தை பற்றி உணர ஆரம்பிக்கிறோம். போன ஜென்மத்துடைய கர்மாவுடைய கேரி ஃபார்வேர்டு தான் இந்த ஜென்மம்னு தெரிஞ்சிக்கிச்சு. கர்மா கர்மம் அப்படின்னு 2 வார்த்தை சமஸ்கிருதத்தில். தமிழில் சொல்லணும்னா செயல், செயலின் பலன். சுத்தமான தமிழில் சொல்லணும்னா வினை, வினை பயன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நடைமுறையில் இருக்க கர்மா கர்மத்தையே சொல்லுவோம். கர்மாங்கிறது பூர்வ ஜென்மம் நம்ம செஞ்ச பாவம், புண்ணியம் அப்படின்னு 2 விதத்தில் இருக்குது. புண்ணியத்துக்கான பலன் இந்த ஜென்மத்தில் சாமியே கும்பலன்னா கூட சொகுசாக வாழ முடியும். பாவத்தினோட பலனை இந்த ஜென்மத்தில் நம்ம சாமி கும்பிட்டா கூட அந்த பாவத்தோட பலனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு இருக்குது. ஆக கடவுள் பெரியவரான்னு யோசித்தப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, இல்லை கடவுளோட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, அது பேர் கர்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கர்மா சுப கர்மாவாக மாற்றிக்கினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கர்மத்தை கர்மத்தாலே அறுக்க வேண்டும். ஆக ஒரு பாவ கர்மத்துக்காக சுப கர்மத்தை நம்ம பக்தி செலுத்துகிற பாருங்களோ, அது கூட சுப கர்மம் தான். ஆனால் பக்தி ரொம்ப மைல்டானது, சும்மா சாதாரண ஆக்ஷா பிளேடு மாதிரி அது. ஆனால் புண்ணியங்கிறது என்னன்னா அறம் மாதிரி, பெரிய அறம் மாதிரி, மரத்தை அறக்கிற பெரிய பெரிய அறம் மாதிரி. ஆக நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கிற கர்மாவை இந்த ஜென்மத்தில் பக்தின்னு சொல்லிட்டு மைல்டாக அறுத்துக்குன்னு இல்லாமல் புண்ணியமாக பண்ணும்போது அது பெரிய அளவில் வேறு இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ கடவுளுடைய பக்தியை காட்டிலும், கடவுள் மீதான பக்தியை காட்டிலும் உன்னதமானது, உயர்ந்தது அப்படின்னா புண்ணிய கர்மா தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பாவம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், புண்ணியம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்ன, எந்த மாதிரியான தவறு பண்ணால் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்போம், எந்த மாதிரியான தர்மங்களை பண்ணால் எந்த மாதிரியான சுகத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிற ஞானத்தெல்லாம் பெற்று. ஆக நான் முதலாக உணர்ந்த ஞானம் புலால் மறுத்தல். அதுக்கு தொடர்ந்து நான் உணர்ந்தது தீது நன்றும் பிறர் தர வாராது, அதாவது அன்பு, துரோகம், அன்பு போன்றது பற்றற்று வாழணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். 3வதாக நான் தெரிஞ்சது தீது நன்றும் பிறர் தர வாரான்னு. 4வதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு. 5வது இறைவனை எல்லாத்தோட பெரியவன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 6வதாக இறைவனுக்கு மீறிய ஒரு சக்தி இருக்கிறது, அதுவே கர்மசக்தி என்பது. அந்த கர்மசக்தியில் புண்ணிய கர்மாவே மிகப்பெரிய பலம் என்பதை புரிஞ்சு கொண்டேன். நன்றி, வணக்கம்.